படம் ஸ்டோரி சூப்பரா இருக்கு. பாட்டு அந்த அளவுக்கு இல்ல, ஸ்டோரி நல்லா மஜாவா இருக்குண்ணா. எல்லாருமே பார்க்கலாம். கொஞ்சம் 18+ மாதிரி கொஞ்சம் வருது, அது மட்டும் கொஞ்சம் போக அது பிளர் பண்ணிட்டா அது மட்டும் கொஞ்சம் பக்காவா இருக்கும். மற்றபடி ஸ்டோரி சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் வேற லெவல்ல இருக்கு. விஜய் மஜாவா பண்றாரு, தல தரமா பண்றாரு. அவருக்கு இந்த படம் கம்பேக்கா இருக்கும். சத்தியமா சொல்ற கம்பேக். அவருக்கு அருண் விஜய்க்கு கம்பேக்கா இருக்கும் அவருக்கு படம். அவ்வளவுதான் படம் பக்கா. யார் நடிச்சா என்னத்துல நடிச்சது நல்லா நடிச்சிருக்காங்க, அது போதும். அவ்வளவுதான். பிடிச்ச சீனு கடைசி சீன் தான் கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்ட். இதில் படம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கே புரியும். அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு, லாஸ்ட்ல கிளைமேக்ஸில் ரொம்ப வேற லெவலில் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி. அதை பார்த்தா தெரியும் எல்லாருக்கும். அவ்வளோதான். ஸ்டோரி நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டோரி படம் உள்ளே போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரி ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஸ்டோரி படம் நல்லா அருமையாக இருக்குது, கருத்தாக இருக்குது. ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஏதோ மனசளவில் கூட ஒரு பொண்ணை தப்பாக பார்க்கக்கூடாது, வக்கரமாக நினைக்கக்கூடாது. எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, ஊனமாக இருந்தாலும் சரி, ஊனம் இல்லாதவங்களாம் சரி, சக மனுஷியாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அருண் விஜய் நல்லா அவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் படம் சேது படம் விக்ரம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா போட்டுருக்காங்க. கிளைமேக்ஸ் இவர் எல்லாரும் கொண்டுருவார். அதுக்கப்புறம் மிஸ்கின் அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. சரியான தீர்ப்பு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் சட்டத்துக்கு சரிப்பட்டு வராது, ஆனால் அது சரியான தீர்ப்பு எல்லா மனுஷங்களும் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது பிடிச்சிருந்துச்சு. எதார்த்தம் எல்லாத்துக்கும் மக்களுக்குமே பிடிக்கும். எல்லா ஆம்பளைங்களும் கண்டிப்பாக அது பார்க்க வேண்டிய படம். மனசுல கூட தப்பா யாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ். கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக கொண்டு போயிட்டாரு. அவர் அவங்க தங்கச்சியை மட்டும் தங்கச்சியாக பார்க்கல, எல்லா பேரையும் தங்கச்சியாக பார்த்தனால இந்த தங்கச்சி அவர் இழந்து நிற்பாரு. அது யாருக்குமே அது புரியாமல் போச்சு. அவர் டம்ப் பண்ணி அவர் வச்சிருந்தார் இந்த படத்தில். அதுதான் அவர் லாஸ்ட் அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. நான் இதை பார்க்கும்போது எனக்கு அவர் எல்லா படமும் சென்டிமெண்ட்டாக ரொம்ப எமோஷனலாக கொண்டு போவார். அது மாதிரி தான் அந்த படமும் இருந்துச்சு. அதான் சேது படத்தில் ஒரு சில சீன்ஸ் பார்க்குற மாதிரி அவர் ஆக்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அருண் விஜய் அது பிடிச்சிருந்துச்சு. இப்போ அவர் ஒரு ஊமையா அந்த மாதிரி தான் நடந்திருக்காரு. மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் இதை காட்டிலையும் அவர் அந்த ஆக்டிங் நல்லா கொடுத்துருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வெற்றியை காட்டிலும் ஒரு எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு நல்ல மனசுல பதிகிற மாதிரி ஒரு படமா இருக்கும். பாலாவோட படம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நன்றி, இந்த படம் அவர் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆஸ் யூஷுவல் பாலா ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்தது. அருண் விஜய் சார் ஆக்டிங் நல்லா இருந்தது. கூட இருந்தவங்களும் ஆக்டிங்கு எல்லாமே சூப்பர் தான். ப்ரோ அதான் மாற்றுத்திறனாளி அவங்க நம்ம அவங்களுக்கு இருக்க குறையை வச்சுட்டு அவங்கள மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதை வச்சு நம்ம அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ப்ரோ. அருண் விஜய் ஆக்டிங் தான் ப்ரோ படத்துக்கு. ப்ளஸ் அருண் விஜயும் ஜிவி பிரகாஷ் அவரோட 2 பேரும் படத்தை அப்படியே கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. அதான் நல்லா பண்ணியிருந்தாங்க. சாம் சிஎஸ் நினைக்கிறேன், அவர் நல்லா பண்ணியிருந்தாரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்பயும் போல பாலா ஃபிலிம் மாதிரி தான் ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சு அப்படியே சேட் எண்டிங்காக முடிச்சிட்டாங்க படத்தை. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் அவரோட படம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். கொஞ்சம் ஒரு மாதிரி சேடா வைலன்ஸ் ஒரு மாதிரி இருந்தது. அவ்வளோதான். கிளைமேக்ஸ் அருண் விஜய் ஆக்டிங் மாஸ். பிதாமகன் பார்த்த ஃபீல் வந்தது. ஓகே, தேங்க்யூ. அருண் விஜய் நல்லா பெஸ்ட் கொடுத்துருக்காரு. அதனால வேற யாரும் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல. அருண் விஜய் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இந்த மாதிரி பார்த்ததில்ல, அதனால சார் கொஞ்சம் ஒரு மாதிரி காட்டியிருந்தாங்க லேடிஸ் அந்த ஒரு சீன். அது மட்டும் கொஞ்சம் டியூரேஷன் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு லைட்டாக கொஞ்சம் முகம் சொல்லிக்கும், அவ்வளோதான். கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கு. கிளிஸ்டார் ப்ரோ. என்ன வெட்டி போடுவார், அதான் பிடிச்சிச்சு. செம்மையா இருக்கு ப்ரோ. பரதேசி அதெல்லாம் விட இது சூப்பராக இருக்கு ப்ரோ. அல்டிமேட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே செம்ம ப்ரோ. என்ன ஏதாவது பொண்ணை தப்பா பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்கன்னு சொல்ல வராங்க ப்ரோ. ஸ்பெஷலாக இருக்குன்னா மற்ற கதைகளே எதுவும் சொல்யூஷன் சொல்ல, இதில் எல்லாம் நல்லா வச்சு பண்ணிட்டாங்க ப்ரோ.
சாங்ஸ் அவ்வளோ நான் பார்க்கல ப்ரோ. பிஜிஎம் பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் சவுண்ட்ஸ்ல செம்மையா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர். அந்த ரோல்ல எப்படி இருந்துச்சு? அதான் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஒரு நாள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம் இந்த பொங்கலுக்கு வெற்றி விழா போலாமா? உங்களுக்கு என்ன தீபாவளி அடுத்த தீபாவளி வரையும் ஓடும் ப்ரோ. ப்ரோ சூப்பரா எடுத்திருக்காரு. மாற்றுத்திறனாளிக்கு நல்ல ஒரு படமா இதுவா இருக்கு. கண்பார்வையற்றவங்களுக்கு நல்ல ஒரு படமா எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன ப்ரோ ஃபைட்டு தான் ஃபுல்லா படமே ஃபைட்டு தான் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் படமே கொஞ்சம் இதுவா இருக்கு, எமோஷனலா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் தான் அதான் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல ஒரு இதுவா எடுத்திருக்காரு அவர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபைட்டா வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு, சூப்பரா. இந்த பொங்கல்ல வெற்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெண்களுக்காக எடுத்த படம் இந்த இயர்ல ஃபர்ஸ்ட் ஹிட்டா இருக்கு. நல்லா இருக்கு. அருண் விஜய் ஆக்ஷன் எல்லாமே. மியூசிக் ஸ்லோவா தான் போச்சு. பிடிச்ச சீன்னா இன்டர்நேஷனல்ல நல்லா அடிச்சு கொள்றது நல்லா இருந்துச்சு. நல்லா பெண்களுக்காக எடுத்த குரல் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு.